மயில் மாணிக்கம் செடி. இது வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் ரொம்ப அழகாக இருக்கும், இலைகளும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வந்து விதைகள் மூலமாக நம்ம எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்கலாம். தேவையில்லாத செடி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துகிட்டு இப்போ இந்த விதைகளை சும்மா கொஞ்சம் லைட்டாக அப்படி உள்ளே வச்சிடலாம். ரொம்ப ஆழமாக வைக்கலை, நான் ஒரு 4 விதைகள் வச்சேன். அது வந்து வளரட்டும். நான் இதில் உரம் எதுவுமே போடலை, ஆனால் நீங்கள் போட்டு நீங்கள் வளர்க்கலாம். தண்ணி வந்து நல்லா தெளித்து விட்டுடுங்க. என்கிட்ட இப்போதைக்கு வேறு எந்த தொட்டிக்கும் இல்லை, அதனால் நான் இதில் வச்சுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா அழகாக செடி வளர்ந்துருக்கு. கொஞ்ச நாள் கழித்து தான் இந்த செடி வந்துச்சு. நான் என்ன நினச்சேன், நம்ம போட்ட விதைகள்லாம் ஒன்றுமே முளைக்கலை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த இலைகள் பார்த்தோன்னா அப்பா நம்மளுக்கு ஒரு செடி வந்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குறிப்பாக இந்த இலைகள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது கொடி மாதிரி வளரக்கூடியது. அது மழை பெஞ்சதுனால என்னால் அதை சரி பண்ண முடியல. பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக நல்லா வளர்ந்து பக்கத்தில் இருக்க செடியில் நல்லாவே அது வளர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாட்லேயே நான் சரி செடி வளரலையே அப்படின்ட்டு டேபிள் ரோஸ்லாம் வச்சுருந்தேன். அதுவே நல்லா வளர்ந்துருச்சு. இது ரப்பர் பிளான்ட்டில் அந்த கொடி நல்லா போய் வளர ஆரம்பிச்சிருச்சு. மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய மொட்டுக்கள் நம்மளுக்கு இந்த செடியில் நம்மளுக்கு கிடைக்கும். தினமுமே பூக்கள் நம்மளால் பார்க்க முடியும். இதோடைய கலர் பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு ரெட், பிங்க், ஒயிட் 3 கலர்லேயுமே நம்மளுக்கு இருக்கும். பூக்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு ஸ்டார் மாதிரி அதோடைய இது இருக்குது. நல்ல ஒரு பிரைட்டாக நல்ல ஒரு சிவப்பு கலரில் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது இந்த பூக்கள். இந்த பூக்கள் நம்ம தோட்டத்தில் இருக்கிறதுனால பட்டர்ஃப்ளைஸ், அதுக்கப்புறம் தேனீக்கள் இது எல்லாமே ஈர்க்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால் மகரந்த சேர்க்கை நம்மளுக்கு ஈஸியாகவே நல்லபடியாக நடக்கும். பூக்கள் அதுவாகவே காய்ந்து விழுந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு அதுலேருந்து இந்த விதைகள் கிடைக்கிறதுக்காக சீட் பாட் இருக்கும். இதுதான் பூக்கள் காய்ஞ்சதுக்கப்புறமா உள்ள ஒரு சின்னமாக மொட்டு மாதிரி இருக்கும். அதில் விதைகள் வளர ஆரம்பிக்கும். இதை நம்ம அப்படியே விட்டுடலாம். ஒரு 12 மணிக்கு மேலே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூக்கள் இந்த மாதிரி மூட ஆரம்பிச்சிருது. இப்போ பாருங்கள், விதைகள் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு செடியிலேருந்தே நம்மளுக்கு நிறைய விதைகள் கிடைக்கும். நம்ம சேகரிச்சுட்டு நம்ம நண்பர்களுக்கு வேணும்னா நம்ம கொடுக்கலாம். முக்கியமாக இந்த அழகான பூக்களுக்காகவும் இந்த இலைகளுக்காகவும் தான் நான் இதை வச்சு வாங்கினேன். ஊரில் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அதோடய விதைகள் வாங்கிட்டு வந்தேன். 4 விதைகள் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த முட்டு மாதிரி இருந்தது நல்ல ப்ரௌன் கலராக காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம அதில் விதைகள் அறுவடை பண்ணிக்கலாம். குட்டியாக கருப்பு கலரில் அந்த விதைகள் இருக்கும். இதை நீங்கள் தனியாக பத்திரமா வச்சுருங்க. இது யாருக்காவது நம்ம கொடுத்து நம்ம வளர வைக்கலாம். செடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா அதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தா அது நல்லா புசு புசுன்னு வளரும். பூக்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். பார்க்குறதுக்குமே உங்கள் தோட்டத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூக்கள். நீங்களும் யார்கிட்டையாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விதைகள் கிடச்சிச்சின்னா வாங்கி இந்த செடியை க்ரோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி, லோ மெயின்டெனன்ஸ் தான். நம்ம இதுக்குன்னு தனியான ஒரு கேர் எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்லை. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ.